ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 3 கெமிக்கல் பாண்டிங்கில் பார்ட் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி கெமிக்கல் பாண்டிங்கில் பார்ட் நம்பர் 1 ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பதிவு பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் போன வீடியோவில் தான் இந்த லெசனுக்கான ஃபுல் பேசிக்ஸும் அந்த போன வீடியோவில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸோ போர்பரி விதினா என்ன, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் அந்த பார்ட்டை வாட்ச் பண்ணிவிட்டு ஸோ கெமிக்கல் பாண்டிங் பார்ட் நம்பர் 2 பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரிக்கு ஹார்ட் காப்பி சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹார்ட் காப்பியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 549, சாஃப்ட் காப்பியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400. ஸோ இது முழுக்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், கையால் எழுத இந்த மாதிரி தான் இருக்கும் பிடிஎஃப். ஓகேவா? ஸோ வரப்போகிற குரூப் டி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் அப்கமிங் வர எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே இந்த ஹார்ட் காப்பி, இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயாலஜி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு 10 நாளில் பயாலஜி முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச உடனே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம சேனலை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா, உடனே இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளோட சேனலுடைய டெலகிராமில் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கெமிக்கல் பாண்டிங் போன கிளாஸில் நம்ம என்னென்னலாம் படித்தோம் அப்படின்றத ஒன் டைம் ரீவைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ போர்பரி விதினா என்ன, ஒரு தனிமத்தோடைய பேலன்ஸினா என்ன, ஓகேவா? ஸோ அந்த போர்பரி விதி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கும், நெக்ஸ்ட் இந்த வேலன்சி ஆஃப் நோபல் கேஸ், இனட் கேஸஸோடைய நோபல் வேலன்சி எவ்வளோ இருக்கும், வேலன்சி ஷெல்னா என்ன, வேலன்சி எலக்ட்ரான்னா என்ன, அதுக்கப்புறம் லீவிஸ் குறியீடு, லீவிஸ் சிம்பிள்னா என்ன அப்படின்றத நம்ம படித்தோம். ஸோ இன்றைக்கி கெமிக்கல் பாண்டிங்னா என்னென்னு படிக்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகேவா? நான் சிம்பிளாக ஒரே ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இப்போ நேச்சராக உங்களுக்கு இந்த முதல் பேராகிராஃபில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேச்சராக நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த எலமெண்ட்டோட ஆட்டம் உங்களுக்கு ஒரு தனித்த நிலையில் இருக்கவே இருக்காது. ஐ மீன் எப்படின்னா, இண்டிபெண்ட் ஸ்டேட்டில் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஹைட்ரஜனாகவே இருக்காது. ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு தனித்த நிலையில் இண்டிபெண்ட் ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்மில் தான் நேச்சரில் இருக்கும். அதே போல் இந்த ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து அதுவும் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் ஃபார்மில் தான் இருக்கும். அதே போல் ஒரு நைட்ரஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நைட்ரஜனும் உங்களுக்கு தனித்த நிலையில் அட்மாஸ்பியரில் அவைலபிளாக இருக்காது. ஸோ அது தன்னோட ஆட்டம், அதாவது இன்னொரு ஆட்டம் கூட சேர்ந்து N2 அப்படின்ற ஒரு மாலிகுல் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இயற்கையாக அணு ஒரு தனித்த நிலையில் இருக்காது. அணுவானது தன்னணு, அதாவது தன்னோடைய அணு, ஹைட்ரஜன்னா இன்னொரு ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகும், ஆக்சிஜன்னா இன்னொரு ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும், நைட்ரஜன்னா இன்னொரு நைட்ரஜன் கூட கம்பைன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், H2O நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து உருவாகுது. என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேற ஒரு அணு கூட இணைந்து மூலக்கூறு வடிவில் தான் இருக்கும். இந்த இணைவை தான் நம்ம வேதி இணைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது நேச்சராக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலமெண்ட்டும் உங்களுக்கு இண்டிபெண்ட் ஸ்டேட்டில், அதாவது தனித்த நிலையில் இருக்கவே இருக்காது. ஸோ தன்னோட சிமிலியர் எலமெண்ட் கூட அல்லது வேற ஒரு எலமெண்ட் கூட கம்பைன்டு ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1ங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஹைட்ரஜன் மாலிகுலாக கிடைக்கும். அதே போல் ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சிஜன் மாலிகுலாக கிடைக்கும். அதே போல் நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜன் கூட சேர்ந்து நைட்ரஜன் மாலிகுலாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் என்னதான் பார்த்தீங்கன்னா இதை வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் இன்னொரு வேற ஒரு எலமெண்ட் கூட சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நம்ம வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோமா, அல்லது இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம், சேர்மம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேர்மத்துக்கு இதை மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மாலிகுல்னால் தமிழில் மூலக்கூறு, அல்லது காம்பவுண்ட் சேர்மம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேர்மத்துக்கான டெஃபினிஷன் என்ன, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தோமா. ஸோ 2க்கு மேற்பட்ட தனிமங்கள், அதாவது மினிமம் 2 தனிமங்கள் இருக்கணும், இல்லை அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. 2க்கும் மேற்பட்ட தனிமங்கள் ஓகே ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்ந்து கிடைப்பதா என்ன பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எலமெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 எலமெண்ட்டும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் 2 குவான்டிட்டியும் அதே போல் ஆக்சிஜன் வந்து 1 குவான்டிட்டியும், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் வந்து கிடைக்குமா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். 2க்கும் மேற்பட்ட தனிமங்கள், அதாவது 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட தனிமங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்ந்து கிடைப்பது தான் சேர்மம். ஸோ இப்போ இங்கே ஒரு ஹிண்ட் இருக்குது. என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாலிகுலுமே, ஓகேவா? ஸோ இதுவுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் தான். ஆனால் இதில் வந்து சிமிலியர் டைப் ஆஃப் எலமெண்ட் தான். ஹைட்ரஜன்னா வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 எலமெண்ட் கம்பைன் ஆகிட்டாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலிகுல் அப்படி தான் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், 2 எலமெண்ட் இருக்குங்களா, 2 ஹைட்ரஜன் இருக்குங்களா, அப்போ இதையும் நம்ம மாலிகுல் தான் சொல்லுவோம். இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குங்களா, அப்போ 2 எலமெண்ட் கம்பைன் ஆனாலே நம்ம என்ன சொல்லுவோம்? மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதே போல் இங்கே என்ன இருக்குது? 2 நைட்ரஜன் இருக்குங்களா, 2 எலமெண்ட் கம்பைன் ஆனாலே அதை மாலிகுல், மூலக்கூறு அப்படின்னு சொல்லுமா? இங்கே பார்த்தாலும் 2 எலமெண்ட் கம்பைன் ஆகியிருக்கு. ஸோ இதையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஆனால் இதை வந்து காம்பவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ காம்பவுண்டு சேர்மத்துக்கு இன்னொரு இதெல்லாம் நீங்கள் வந்து சேர்மம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து சிங்கிள் டைப் ஆஃப் எலமெண்ட் தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்ந்து கிடைப்பது தான் சேர்மம். அப்போது இங்கே ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாலிகுலும், ஓகேவா? ஸோ எல்லா மாலிகுலையுமே நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். சாரி இப்படி வராது. எல்லா காம்பவுண்டுமே, அதாவது அனைத்து சேர்மங்களையும் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம், மூலக்கூறு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா மாலிகுலையும் நீங்கள் என்ன சொல்ல முடியாது? காம்பவுண்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்கள், ஹைட்ரஜன் என்பது ஒரு மாலிகுல் தான். பட் இதை வந்து நீங்கள் காம்பவுண்ட் சேர்மம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சேர்மம்னு சொல்ல முடியாது. ஆக்சிஜன் என்பது ஒரு மூலக்கூறு தான். ஆனால் இதை வந்து நீங்கள் சேர்மம்னு சொல்ல முடியாது. நைட்ரஜன் என்பது உங்களுக்கு என்ன? இது வந்து ஒரு மூலக்கூறு தான். ஓகேவா? ஆனால் இதை வந்து நீங்கள் சேர்மம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனால் நீங்கள் எந்த ஒரு சேர்மம் எடுத்துக்கிட்டாலும் சரி, NaCl ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HNO3, எந்த சேர்மம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஸோ இது வந்து ஒரு சோடியம் குளோரைட் மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மாலிகுல். அதே போல் இது வந்து நைட்ரிக் ஆசிடோட ஒரு மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போது எல்லா சேர்மங்களும் என்னதான் பார்த்தீங்கன்னா ஒரு மூலக்கூறு தான். ஆனால் எல்லா மூலக்கூறுமும் ஒரு சேர்மமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்மம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஹிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறில் உள்ள அணுக்கள் இடையே உள்ள ஈர்ப்பு விசையானது அணுக்களை ஒன்றிணைத்து ஒரு வடிவத்தை ஏற்படுத்துகிறது. இதையே நம்ம வேதி இணைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிம்பிள் கான்செப்டுங்க. நான் என்ன சொன்னேன், ஆட்டம் என்பது எப்பயுமே அட்மாஸ்பியரில் இண்டிவிஜுவல் ஸ்டேட்டில் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ தன்னோட சிமிலியர் எலமெண்ட்டு கூட அல்லது வேற ஒரு எலமெண்ட்டு கூட சேர்ந்து தான் நமக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோமா? ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 1ங்களா. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1 தான். ஸோ நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்கும். ஸோ முதல் ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் குளோரின் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ HCl ஹைட்ரஜன் இருக்குது, குளோரின் இருக்குங்களா. ஸோ குளோரின் எடுத்துக்கிறேன். குளோரினோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 17ங்களா. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, ரெண்டாவது ஷெல்லில் 8, மூணாவது ஷெல்லில் 7 எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த 7 எலக்ட்ரான் வந்து இதில் இருக்கும். ஸோ இப்போ முதல் ஷெல்லில் உங்களுக்கு என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்குமா. நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான் வந்து இருக்கும். ஸோ அதை சுற்றி முதல் ஷெல்லில் உங்களுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்த ஷெல்லில் ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ கடைசி ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7 எலக்ட்ரான் இருக்குமா. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளோரினில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கிடைச்சதுன்னா இது வந்து போர்பரி விதி வந்து கம்ப்ளீட் ஆகி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாமா? போர்பரி விதினா என்ன? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எப்போல்லாம் 8 எலக்ட்ரான் வந்து வருதோ அந்த எலமெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். இன்கேஸ் வந்து எல்லா எலமெண்ட்டுமே இந்த போர்பரி விதியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணும் அப்படின்றத நம்ம போன கிளாஸ்லேயே படித்தோம்.
அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் இது கூட ஒரு எலமெண்ட் ஒரு எலக்ட்ரான் வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், அதோட ஷெல் வந்து ஃபுல் ஆகிடுமா. அதாவது போர்பரி விதினா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் உங்களுக்கு வந்து 8 எலக்ட்ரான் என்பது கணக்கு கிடையாது. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஃபுல்லாக இருந்தாலும் போர்பரி விதி தான். அதே போல் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்தாலும் அது போர்பரி விதி தான். ஓகேவா. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஷெல்லு. இப்போ இங்கே பாருங்கள், அதனால தான் ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் ஹீலியம் இது ரெண்டுமே எக்ஸப்ஷனல் கேஸில் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் ஷெல்லில் ஒரு 2 எலக்ட்ரான் வந்ததுன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்குமா. அப்போ இது வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா ஒரு எலக்ட்ரான் என்பது ஹைட்ரஜனுக்கு தேவைப்படும். ஓகேவா. ஸோ அப்போது இது வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து கண்டிப்பாக இழக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா. ஸோ தாங்கிட்டே இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான். அந்த எலக்ட்ரானையும் இது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணவே பண்ணாது. சேம் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸியா இல்லை ஒரு எலக்ட்ரான் வந்து சேர்க்கறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான் வந்து சேர்க்கறது தான் ஈஸி. ஸோ இதுக்குமே ஒரு எலக்ட்ரான் தேவை, இதுக்குமே ஒரு எலக்ட்ரான் தேவை. அப்போது இதை வந்து லூயிஸ் குறியீடு மூலம் நீங்கள் குறிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கடைசி ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குங்களா, அப்போ கடைசி ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ குளோரினில் கடைசி ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 7 எலக்ட்ரான் இருக்குங்களா. ஸோ 7 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவை, இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவை. ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடக்கும். இது வந்து குளோரினுக்கு வேணுன்றப்ப தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து இதுக்கு ஷேர் பண்ணும். ஸோ குளோரின் வந்து ஹைட்ரஜனுக்கு வேணும் அப்படின்ற போது தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து இதுக்கு வந்து ஷேர் பண்ணும். ஸோ அப்போது போர்பரி விதிப்படி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் வந்து இருக்கும். அதே போல் குளோரினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஈர்ப்பு விசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெமிக்கல் பாண்டிங். ஓகேவா. ஸோ புரிஞ்சுதுங்களா. கெமிக்கல் பாண்டிங்னா தமிழில் வந்து வேதி பிணைப்பு அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ இதை தான் நான் இந்த பிடிஎஃப்ல இவ்வளோ கம்ப்ளீட்டாக நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ ஹைட்ரஜன் குளோரின் தங்களுக்குள் உள்ள ஒரு எலக்ட்ரானை பகிர்ந்து கொள்ளும்போது போர்பரி விதி பூர்த்தி அடைவது மட்டுமன்றி தங்களுக்குள் ஒரு இணைவை ஏற்படுத்துகின்றன. ஓகேவா. ஸோ இந்த இணைவு எதன் காரணமாக நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்பரி விதி வந்து கம்ப்ளீட் ஆகுது, தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுது. ஸோ தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகியிருந்தாலோ இல்லைனா வந்து 8 எலக்ட்ரான் இருந்தாலோ அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது தான் போர்பரி விதி. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் அ கெமிக்கல் பாண்ட், வேதி பிணைப்புகளின் வகைகள் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 வகையான வேதி பிணைப்புகள் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து உள் மூலக்கூறு விசை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து வெளி மூலக்கூறு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இங்கிலீஷில் வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சிம்பிளாக இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸுங்க. ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக இது வந்து ஒரு வீக் ஃபோர்ஸாக இருக்குங்க. ஓகே. ஸோ சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலுக்குள்ளே இருக்கிற ஆட்டமுக்கு இடைப்பட்ட ஒரு விசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உள் மூலக்கூறு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் 2 மாலிகுலுக்கு இடைப்பட்ட விசையை நம்ம வெளி மூலக்கூறு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் H2O எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகேவா, வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ வாட்டர் என்பது ஒரு மாலிகுலுங்களா, ஒரு மூலக்கூறுங்களா. ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இது ரெண்டும் ஏதோ ஒரு வேதி பிணைப்பில் வந்து பிணைஞ்சு இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு மாலிகுல். இந்த ஒரு மாலிகுலுக்குள்ள எத்தனை ஆட்டம் இருக்குது, 2 வகையான ஆட்டம் இருக்குங்களா, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். ஸோ இந்த 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜனும் ஏதோ ஒரு வேதி பிணைப்பில் வந்து பிணைஞ்சு இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உள் மூலக்கூறு விசை அப்படின்னு சொல்கிறோம். ஒரே மூலக்கூறில் உள்ள அணுக்களுக்கு இடைப்பட்ட விசை மூலக்கூறு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வெளி மூலக்கூறு விசைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிறீங்க, ஒரு பவுல் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கிறீங்க. ஓகேவா. ஸோ தண்ணியோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O. ஸோ இங்கே இந்த பவுலில் ஒரே ஒரு H2 தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மாலிகுல் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதில் வந்து கோடிக்கணக்கான H2 மாலிகுல் வந்து இருக்கலாம். ஓகேவா. எண்ணற்ற கணக்கில் H2 மாலிகுல் வந்து இந்த பவுலில் வந்து இருக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போது இந்த அந்த கணக்கற்ற H2 மாலிகுல் எதன் மூலமாக பிணைஞ்சு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இங்கே ஒரு H2 மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு H2 மாலிகுல் இருக்குது. ஸோ இதில் வந்து கணக்கற்ற H2 மாலிகுல் இருக்குங்களா.
ஸோ இந்த எல்லா H2 மாலிகுலும் ஏதோ ஒரு விசையில் ஏதோ ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இது ரெண்டு மாலிகுலுக்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி மூலக்கூறு விசை, இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பொதுவாக ஒரு மாலிகுலுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இணைஞ்சிருக்கும். அதுவே ரெண்டு மாலிகுலுக்கு இடைப்பட்ட விசையை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஃபோர்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த உள் மூலக்கூறு விசைக்கு எடுத்துக்காட்டு, அதாவது இதோட டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பாண்டிங் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து அயனி பிணைப்பு அல்லது எலக்ட்ரோவேலண்ட் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அல்லது அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்ட், சக பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடில் வந்து வெளி மூலக்கூறு விசைக்கு டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹைட்ரஜன் இணைவு, இன்னொன்று வந்து வேண்டர்வால்ஸ் இணைவு. ஸோ இந்த ரெண்டு இணைவுமே உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஹைட்ரஜன் பாண்டும் வேண்டர்வால்ஸும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் என்ன டைப்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இந்த ரெண்டு பாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு பாண்டிங் வந்து எப்படி உருவாகும், என்ன மாதிரியான கிரைட்டீரியாவில் இந்த ரெண்டு பாண்டிங் வந்து உருவாகும் அப்படின்ற விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹிண்ட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேதி இணைவு உங்ககிட்ட வந்து ஒரு கெமிக்கல் பாண்டிங் எப்படி உருவாகும் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ ஒரு அணுவின் வெளிப்புற கூடு போர்பரி விதிப்படி நிரம்பவில்லை என்றால், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வந்து இல்லைனாலோ இல்லை அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாமல் இருந்தாலோ அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த அட்மாஸ்பியரில் எந்த ஒரு எலமெண்ட்டுமே வந்து தனித்த நிலையில் இருக்காது. ஸோ தன்னோட ஆட்டம் இல்லை வேற ஒரு ஆட்டம் கூட சேர்ந்து தான் இருக்கும். அப்போ அந்த தன்னோட ஆட்டம் அல்லது வேறொரு ஆட்டம் கூட சேர்ந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து உருவாகுது பார்த்தீங்களா? அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா வேதி பிணைப்பு அப்படின்றத நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ அப்போ வேதி பிணைப்பு எப்படி உருவாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ போர்பரி விதி வந்து பூர்த்தி ஆகலைன்னா, ஓகேவா, ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த போர்பரி விதியை பூர்த்தி செய்வதற்காக இந்த வேதி பிணைப்பு என்பது உண்டாகும். ஓகேவா? ஸோ அந்த போர்பரி விதியை பூர்த்தி செய்வ போர்பரின்னு நான் சொல்கிறேன். அது அப்படின்னா என்ன? அவுட்டர் வெளிப்புற கூட்டில், அதாவது அந்த நியூக்ளியஸை சுற்றி டிஃப்ரெண்ட் ஷெல் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் கூடுகள் வந்து இருக்கும். அந்த கூட்டோடைய, அதாவது வெளிப்புற கூட்டில் 8 எலக்ட்ரான் வந்து இருக்கிறது தான் போர்பரி விதி. ஸோ அந்த வெளிப்புற கூட்டில் 8 எலக்ட்ரான் வந்து வர வைக்கிறதுக்கு ஓகேவா என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தன்னோட எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 11, முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், ரெண்டாவது ஷெல்லில் 8 எலக்ட்ரான், மூணாவது ஷெல்லில் 1 எலக்ட்ரானா. ஸோ இங்கே வந்து 1 எலக்ட்ரானை வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அல்லது 7 எலக்ட்ரானை வந்து சேர்க்கறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா 7 எலக்ட்ரானை சேர்த்தாலும் இங்கே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். சப்போஸ் இந்த 1 எலக்ட்ரானை நீங்கள் எடுத்தாலும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு நிகழ்வில் எது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்கிட்ட இருக்கிற 1 எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருச்சுன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வந்துருமா? அப்போ சோடியம் வந்து தாங்கிட்ட இருக்கிற 1 எலக்ட்ரானை தானம் பண்ணுறது மூலமாக தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரானை வந்து வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போது எலக்ட்ரானை வந்து தானம் செய்யறதுனால போர்பரி விதி வந்து பூர்த்தி அடையும். அதே போல் எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுறதுனால, எலக்ட்ரானை வந்து தானமாக பெறறதுனால போர்பரி விதி வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு வந்து சிறந்த உதாரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குளோரின் எடுத்துக்கலாம். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 17, முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 8 எலக்ட்ரான், கடைசி ஷெல்லில் 7 எலக்ட்ரான் வந்து இருக்கும். சப்போஸ் இதுக்கு வந்து 1 எலக்ட்ரான் வந்து கொடுத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்கும். சப்போஸ் இந்த 7 எலக்ட்ரானை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வந்து இருக்கும். இது ரெண்டுத்தில் எது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 எலக்ட்ரானை வந்து வாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ அதை தான் இந்த ஆட்டம் வந்து பண்ணும். ஓகேவா? அப்போது வேற ஒரு ஆட்டம் கிட்ட இருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா 1 எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கும். அப்போ இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான் வந்து வந்துருமா? அப்போது வேறு ஒரு ஆட்டம் கிட்ட இருந்து 1 எலக்ட்ரானை வந்து தானமாக பெறறதுனால இது வந்து தன்னோட போர்பரி விதியை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அடுத்தது மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம என்ன படித்தோம்?
ஸோ HCl வந்து எடுத்துக்கலாமா? ஸோ HCl நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஹைட்ரஜனோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ குளோரினோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதுக்கும் என்ன தான் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தேவை, இதுக்கும் என்ன தான் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து தேவை. 2 பேருக்குமே ஒரு எலக்ட்ரான் வந்து தேவைங்களா? அப்போது இவருக்கு தேவைன்னும் போது, குளோரினுக்கு தேவை அப்படின்னும் போது இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, குளோரினுக்கு தேவை அப்படின்னும் போது இவர் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரான் வந்து இவருக்கு கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ குளோரின் வந்து ஹைட்ரஜனுக்கு தேவை அப்படின்னும் போது இவர் வந்து தன்னோட எலக்ட்ரான் வந்து இவருக்கு கொடுப்பாரு. அதாவது 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, மியூச்சுவலாக டொனேட் பண்ணல. மியூச்சுவலாக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2 பேரும் வேணுன்றப்ப ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால 2 பேருக்கும்குள்ள ஒரு பிணைப்பு வந்து உண்டாகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து போர்பரி விதி வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அப்போது இந்த வெளிப்புற கூட்டு வந்து நிரம்புவதற்கு 3 முறை வந்து தேவை. ஒன்று வந்து தானம் செஞ்சால் வெளிப்புற கூடு வந்து நிறையும், அல்லது எலக்ட்ரான் வந்து வேற ஒரு ஆட்டம் கிட்ட இருந்து வாங்குச்சுன்னா அந்த வெளிப்புற கூடு வந்து ஃபுல் ஆகும், அல்லது எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, மியூச்சுவலாக 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த வெளிப்புற கூடு வந்து ஃபுல் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், இவை இரண்டும் நடைபெற்றால் அயனிக் வேதி பிணைப்பு உண்டாகும். ஸோ இப்போ நம்ம 2 வகையான பாண்டிங் வந்து படித்தோமா? ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அல்லது அயானிக் பாண்டுன்னு படித்தோம். இன்னொன்று என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்ட், சக பிணைப்பு அப்படின்னு படித்தோமா? ஒன்று வந்து எலக்ட்ரோவேலண்ட் பாண்டு, இன்னொன்று வந்து கோவேலண்ட் பாண்டு. இந்த எலக்ட்ரோவேலண்ட் பாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கோவேலண்ட் பாண்டு, சக பிணைப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் ஒரு எலமெண்ட் வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுதோ, இல்லை இன்னொரு ஆட்டம் கிட்டேருந்து எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுதோ, ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவேலண்ட் அல்லது அதோட இன்னொரு நேம் வந்து அயானிக் பிணைப்பு வந்து உண்டாகும். ஓகேவா? ஸோ இப்போ உங்ககிட்ட கேட்பாங்க, அதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எந்த சேர்மத்தில் வந்து எலக்ட்ரானிக், அதாவது எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் இருக்கு, இல்லைன்னா எந்த சேர்மத்துக்கு வந்து கோவேலண்ட் பாண்ட் இருக்கு அப்படின்றத கொஸ்டின் கேட்பேன். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு, நான் ஷார்ட்கட் வந்து நான் சொல்லித்தரேன், பட் கான்செப்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து டொனேஷன் நடக்குதோ, அல்லது எந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் ஆகுதோ, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பாண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அயானிக் வேதி பிணைப்பு என்பது எப்போ நடைபெறும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று எலக்ட்ரானை அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப், சிம்பிளாக சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ எலக்ட்ரானை வந்து தானம் செய்கிறதுனாலையோ, இல்லை எலக்ட்ரானை வந்து மற்ற ஒரு ஆட்டம் கிட்ட இருந்து வாங்கிறதுனாலையோ 2 எலமெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பிணைப்பு உண்டாகும். அது என்ன மாதிரியான பிணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பிணைப்பு. அதுவே 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் எலக்ட்ரான் என்பது ஷேர் ஆச்சுன்னா, ஓகேவா? ஸோ டொனேட்டும் பண்ணாமல் அக்செப்டும் பண்ணாமல் ஷேரிங், மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஓகேவா? ஸோ ஷேரிங்க்கும் டொனேட்டிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இது தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை அப்படியே கொடுத்துடும், ஆனால் இங்கே ஹைட்ரஜன் வந்து தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை கொடுக்காது. பட் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கோ, என்னோட எலக்ட்ரான் வந்து நீ என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அப்போது எந்த இடத்துல வந்து ஷேரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பாண்டு உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக பிணைப்பு, கோவேலண்ட் பாண்ட் வந்து உருவாகும். ஓகேவா? ஸோ இப்போது எலக்ட்ரோவேலண்ட் பாண்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோவேலண்ட்டு, கோவேலண்ட், இதை டீட்டெயில்டாக படிச்சுட்டாலே இந்த டாபிக் வந்து முடிஞ்சு போச்சு. ஹைட்ரஜன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், வேண்டர் வால்ஸ் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொன்னேன், எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு நான் சொன்னேன். ஓகேவா? இரு அணுக்களுக்கு இடையே இணைத்திறன் எலக்ட்ரான்னா என்ன, வெளிப்புற கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இணைத்திறன் எலக்ட்ரான் சொல்லுமா. அந்த இணைத்திறன் எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஒன்று டொனேட் பண்ணும், இல்லைனா வந்து இதோ இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் இடமாற்றம் என்பது ஒன்று லூசிங் ஆஃப் அ எலக்ட்ரான், தன்னோட எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுறது, அல்லது எலக்ட்ரானை வந்து தானமாக பெறது, கெய்னிங் ஆஃப் அ எலக்ட்ரான். லூசிங் ஆஃப் அ எலக்ட்ரான், கெய்னிங் ஆஃப் அ எலக்ட்ரான், இதை தான் ரெண்டுத்தையும் சேர்த்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அ எலக்ட்ரான். எலக்ட்ரானின் பரிமாற்றம் வந்து நடைபெறுது பார்த்தீங்களா. ஸோ எலக்ட்ரானோட பரிமாற்றம் கிடையாது, இடமாற்றம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது அந்த 2 தனிமத்துக்கு நடுவில் என்ன மாதிரியான இணைப்பு உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் இணைவு என்பது உருவாகும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஏன் அயானிக் இணைவு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ NaCl வந்து என்ன, இப்போ அயானிக் இணைவு, அதாவது எலக்ட்ரோவேலண்ட் அல்லது அயானிக் இணைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சொன்னேன்,
ரெண்டு பேரும் எலக்ட்ரானை வந்து ஒன்று எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால இல்லை எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுறதுனால ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிறது தான் அயானிக் இணைவுன்னு படித்தோமா. ஸோ இங்கே பாருங்கள், சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,1. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ டொனேட் பண்ணிடுச்சுன்னா தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வந்து இருக்கும். அதுவே குளோரின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 8 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 7 எலக்ட்ரான். ஓகேவா. ஸோ தாங்கிட்ட இருக்கிற இந்த 7 எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறதை விட வேறு ஒரு எலமெண்ட் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் என்பது தேவை, இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் என்பது தேவையில்லை. ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் ஆட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும், குளோரினுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இங்கே சோடியம் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுதுங்களா. ஸோ இது வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுது, ஸோ வேறு ஒரு எலமெண்ட் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் ஆகுதுங்களா. அப்போது சோடியத்துக்கும் குளோரினுக்கும் நடுவில் இன்னமும் கிளியராக சொல்லணும்னா இங்கே போட்டிருப்போம் பாருங்கள், டயக்ராம் போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ சோடியம் நடுவில் வந்து நியூக்ளியஸு, புரோட்டானு, நியூட்ரான் இருக்கும். ஸோ அதை சுற்றி டிஃப்ரெண்ட் ஷெல்லில் வந்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் வந்து இருக்கும். கடைசி ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதே போல் குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு கடைசி ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து தேவை, சோடியத்துக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து தேவையில்லை. ஸோ தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து கொடுத்துரும். அதனால் இது வந்து அதாவது இது வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுது, இது வந்து எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இடமாற்றம் நடைபெறுகிறதா. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன மாதிரியான பாண்ட் வந்து நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் வந்து நடைபெறும். ஓகேவா. ஸோ அயானிக் இணைவு என்பது நடைபெறும், எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் என்பது உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ இதை ஏன் வந்து அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொன்னோம், சோடியத்தோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 11, முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 8 எலக்ட்ரான், கடைசி ஷெல்லில் வந்து 1 எலக்ட்ரானுங்களா. ஸோ இப்போது இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், டொனேட் பண்ணிவிடுமா. ஸோ தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணிவிடும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 11ங்களா. ஸோ இதில் எத்தனை புரோட்டான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 புரோட்டான் இருக்குது. எலக்ட்ரான் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ புரோட்டான் இருக்கோ அதே அளவில் எலக்ட்ரானும் இருக்கும். அதே போல் குளோரின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோரினில் புரோட்டானோட எண்ணிக்கை வந்து 17, எத்தனை புரோட்டான் இருக்கோ அதே அளவில் எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா 2,8,1, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா 2,8,7. ஸோ தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணிடும். ஸோ டொனேட் பண்ணிடுச்சுன்னா இதோட எலக்ட்ரானோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும், 2,8ன்னு இருக்குமா. ஸோ அப்போது புரோட்டான் என்பது அதே 11 தான் இருக்கும், எலக்ட்ரான் என்பது உங்களுக்கு எத்தனை இருக்கும், 10 தான் இருக்கும். ஓகேவா. ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் ஆகுமா. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா 2,8,8ன்னு இருக்குமா. ஸோ புரோட்டான் என்பது இங்கே 17 தான் இருக்கும், எலக்ட்ரான் என்பது இங்கே எத்தனை இருக்கும், 18ன்னு இருக்குமா. ஸோ இப்போது இங்கே ஒரு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுறதுனால சோடியம் வந்து என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அயனாக மாறிடும். ஓகேவா. ஸோ இதை தான் சொல்லுவாங்க கேட்டயான் ஆனயான் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இப்போ சோடியம் எப்படி அயனாக மாறுதுன்னு பாருங்கள், தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணிருச்சு. அப்போது புரோட்டானோட கவுண்ட் வந்து 11 இருக்குது, எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 10 இருக்குங்களா. ஸோ இப்போது இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்குங்களா. அப்போது இது ரெண்டுத்தில் எது வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் தான் அதிகமாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்பது அதிகமாக இருக்குது. ஸோ புரோட்டானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ்ங்களா. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் என்பது அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம சோடியம் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், சோடியமோட இது வந்து சோடியம் அயான்னு சொல்லுவோம். அதுவே இங்கே பாருங்கள் குளோரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோரின் பாருங்கள் புரோட்டான் அதிகமாக இருக்கா எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ங்களா. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் குளோரின் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக குளோரின் மைனஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போது இது வந்து Na ப்ளஸ்ஸு, இது வந்து குளோரின் மைனஸு. ஸோ இந்த ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இந்த அயன் ஃபார்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அயன் சோடியம் வந்து சோடியம் அயனாக மாறி போச்சு, குளோரின் வந்து குளோரின் அயனாக மாறி போச்சு. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு அயனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் அயானிக் பாண்டு, அயானிக் இணைவு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது எலக்ட்ரோவேலண்ட் இணைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எது வந்து எலக்ட்ரோவேலண்ட் பாண்டுன்னு கேட்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு NaCl, ஆப்ஷன் நம்பர் B H2O, ஆப்ஷன் நம்பர் C HCl, ஆப்ஷன் நம்பர் D H2SO4. கீழ்கண்டவற்றில் எந்த சேர்மம் வந்து எலக்ட்ரோவேலண்ட் பாண்டால் பிணைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அயானிக் இணைவால் பிணைஞ்சிருக்கும்னு சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு எல்லாமே NaClன்னு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதேனும் ஆப்ஷன் கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ வேறு ஏதேனும் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஸோ எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் என்பது எப்படி உருவாகும்னு சொன்னேன். எப்பயுமே ஒரு ஆட்டமை டொனேட் பண்ணும்போதோ இல்லை ஆட்டமை அக்செப்ட் பண்ணும்போதோ, ஓகேவா, அப்போ தான் வந்து எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் என்பது உருவாகுமா. நார்மலாக மெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பீரியாடிக் டேபிளில் மெட்டல்ஸ் உலோகம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட எலமெண்ட், அதாவது தன்னோட எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுறது. ஸோ மெட்டல்ஸ் எப்பயுமே தன்னோட எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா வந்து பொட்டாசியம் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ பொட்டாசியம் பாருங்கள் 19 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ 2,8, அடுத்த ஷெல்லில் உங்களுக்கு 8 இருக்கும். ஸோ கடைசி ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ தன்னோட ஒரு எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும். ஸோ நீங்கள் அதாவது பீரியாடிக் டேபிளில் எத்தனை மெட்டல் இருக்கோ அத்தனை மெட்டலும் என்ன நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற நேச்சர். அதே போல் பீரியாடிக் டேபிளில் எத்தனை நான் மெட்டல் இருக்கோ 20 நான் மெட்டல் இருக்கும். ஸோ எத்தனை நான் மெட்டல் வந்து 91 இருக்கும், ஓகேவா. ஸோ நான் மெட்டல் வந்து 20 இருக்கும். எத்தனை நான் மெட்டல் இருக்கோ அத்தனை நான் மெட்டலும் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற நேச்சர். ஸோ குளோரின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாலும் சரி, கார்பன் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பனோட, இல்லைனா ஆக்சிஜன் எடுத்திங்கன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8, ஓகேவா. 2,6. ஸோ இந்த இடத்துல 2 எலக்ட்ரானை வந்து சேர்க்கறது ஈஸியாக, 6 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 எலக்ட்ரான் வந்து சேர்க்கறது தான் ஈஸி. ஸோ 2 எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணுதுங்களா. அப்போது மெட்டலோட நேச்சர் எப்பயுமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற நேச்சர். ஸோ நான் மெட்டலோட நேச்சர் எப்பயுமே என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற நேச்சர். அப்போது மெட்டல் எப்பயுமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணுமா, நான் மெட்டல் எப்பயுமே எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுமா. ஸோ அப்போ இந்த டொனேஷன் அக்செப்ஷன் நடக்கும்போது அந்த 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுமா. அப்போது சிம்பிள் ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோவேலண்ட் பிணைப்பு அல்லது அயானிக் பிணைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் என்பது நான் மெட்டல், ஆக்சிஜன் என்பது நான் மெட்டல், ஓகேவா. ஸோ இது வந்து கண்டிப்பாக எலக்ட்ரோவேலண்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை. ஹைட்ரஜன் என்பது நான் மெட்டல், ஸோ குளோரின் என்பது நான் மெட்டல். அப்போ இதுவுமே வந்து எலக்ட்ரோவேலண்ட் பாண்டாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ ஹைட்ரஜன் என்பது நான் மெட்டல், சல்ஃபர் என்பது நான் மெட்டல், ஆக்சிஜன் என்பது நான் மெட்டல், ஓகேவா. அப்போ இதுக்குள்ளேயும் என்ன பாண்டு இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் இருக்காது. ஸோ சோடியம் என்பது மெட்டல், குளோரின் என்பது நான் மெட்டல். ஸோ மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் எப்பயுமே உங்களுக்கு என்ன மாதிரியான பாண்ட் வந்து இருக்கும், எலக்ட்ரோவேலண்ட் அல்லது அயானிக் பிணைப்பு என்பது இருக்கும், ஓகேவா. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஸோ கிளியராக புரியலன்னா இங்கே பார்த்துருங்க, மெட்டலுக்கும் நடுவில் எப்பயுமே எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் இருக்காது. அதே போல் நான் மெட்டலுக்கும் நடுவில் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் கண்டிப்பாக இருக்கவே இருக்கா. எப்பயுமே மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட். அப்போது உங்ககிட்ட ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எது வந்து எலக்ட்ரானிக் பாண்ட், அதாவது எலக்ட்ரோவேலண்ட் பாண்டை வந்து பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தியரிலாம் நீங்கள் போடவே தேவை. ஜஸ்ட்டு சிம்பிளாக மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் வந்து அயானிக் பாண்ட். அப்போ எது மெட்டல் எது நான் மெட்டல்னு தெரிஞ்சாலே இந்த क्वेश्चனுக்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிடும், ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவேலண்ட் பாண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோவேலண்ட் பாண்டுன்னா நம்ம என்ன படித்தோம், ஸோ மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டை தான் நம்ம என்ன படித்தோன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவேலண்ட் பாண்டுன்னு படித்தோம். ஸோ அதுவே இந்த கோவேலண்ட் பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் மெட்டலுக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து அயானிக் பாண்டு, ஓகேவா. அதுவே நான் மெட்டலுக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சக பிணைப்பு, ஓகேவா. ஸோ அங்கே என்ன படித்தோம், எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுறதுனாலையோ எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுறதுனாலையோ அங்கே தான் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் என்பது நடைபெறும். ஆனால் இங்கே என்ன மாதிரி இந்த கோவேலண்ட் பாண்ட் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் எலக்ட்ரான் ஷேரிங் என்பது நடந்துச்சுன்னா, ஸோ எலக்ட்ரான் வந்து பகிர்ந்துக்கிட்டுச்சுன்னா, ஓகேவா, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பாண்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக பிணைப்பு வந்து உண்டாகும். ஒரு தனிமத்தின் ஒரு அணுக்களுக்கு இடையே அல்லது இரு வெவ்வேறு தனிமங்களுக்கு இடையில் இணைத்திறன் எலக்ட்ரான்
பரிமாறிக்கொள்வதால் எலக்ட்ரான் ஷேரிங் ஓகேவா. ஸோ அந்த வேலன்சி எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆகிக்கிறதுனால மியூச்சுவலாக ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உருவாகிற பாண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சகப்பிணைப்பு கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதோட ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் மெட்டலுக்கு நடுவில் என்ன பாண்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்டு தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ குளோரின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குளோரின். ஸோ குளோரின் என்பது ஒரு நான் மெட்டல், குளோரின் என்பது ஒரு நான் மெட்டல். அப்போ குளோரினுக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்டு ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எலக்ட்ரான் என்பது ஷேர் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஓகேவா. ஸோ இப்போ HCl எடுத்துக்கோங்க, சிறந்த உதாரணம் நம்ம HCl எடுத்துப்போம். ஸோ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 1, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1. ஸோ குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 17, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 8 எலக்ட்ரான், கடைசி ஷெல்லில் 7 எலக்ட்ரான். ஸோ போர்பரி விதி வந்து பூர்த்தி அடையணும்னா இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் என்பது தேவை, இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் என்பது தேவை. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எலக்ட்ரானை டொனேட் பண்ண பாசிபிளே கிடையாது ஓகேவா. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடக்கும் ஓகேவா. ஸோ ஹைட்ரஜனுடைய வெளிப்புற கூட்டில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ குளோரினோட வெளிப்புற கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பாசிபிளும் கிடையாது. ஆனால் போர்பரி விதி வந்து பூர்த்தி அடையணும்னா ஸோ என்ன பண்ணிப்பாங்க, ரெண்டு பேரும் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து ஒரு ஜோடி எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ குளோரின் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து இவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால ஸோ ஹைட்ரஜனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஃபில் ஆகிடும், போர்பரி விதி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே போல் ஹைட்ரஜன் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து குளோரினுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுனால ஸோ குளோரினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லையும் எத்தனை எலக்ட்ரான் வந்துடும், 8 எலக்ட்ரான் வந்துருமா. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக பிணைப்பு கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் எடுத்துக்கலாமா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17ங்களா. ஸோ இப்போது முதல் ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான், நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், முதல் ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அடுத்த ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குமா 8 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ கடைசி ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குமா 7 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அது லீவிஸ் குறியீடு மூலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 2 இங்கே 2, ஸோ இங்கே 2 இங்கே 2. அதே போல் இன்னொரு குளோரின் ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. ஸோ ரெண்டு பேருமே எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இவர் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரானை இவர் கூட ஷேர் பண்ணிப்பார், இந்த குளோரின் ஆட்டம் வந்து தன்னுடைய ஒரு எலக்ட்ரான் வந்து இவர் கூட ஷேர் பண்ணிப்பார். அப்போ இவங்ககிட்ட 8 எலக்ட்ரான் இருக்கும், இவர்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ குளோரினுக்கும் நடுவில் உருவாகிற அந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் வந்து என்ன பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்ட் சக பிணைப்பு அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த சக பிணைப்பு வந்து 3 டைப் ஆகுங்க. ஸோ போன இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிங்கிள் பாண்டு பற்றி தான் படித்தோம், ஒற்றை பிணைப்பை பற்றி மட்டும் தான் படித்தோம். ஸோ இப்போ இந்த சக பிணைப்பில் வந்து 3 வகையான பாண்டு வந்து இருக்குது. ஒன்று வந்து ஒற்றை சக பிணைப்பு, அதாவது சிங்கிள் கோவேலண்ட் பாண்டு. இன்னொன்று வந்து இரட்டை சக பிணைப்பு, டியூவல் கோவேலண்ட் பாண்ட். இன்னொன்று வந்து 3 சக பிணைப்பு, ட்ரிபிள் கோவேலண்ட் பாண்ட். சிம்பிள் கான்செப்டுங்க. 2 எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது ஒரு ஜோடி எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கிச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் வந்து என்ன பண்ணுச்சு, தன்னோட ஒரு ஜோடி எலக்ட்ரானை தானே ரெண்டு பேரும் எத்தனை ஜோடி ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஜோடி எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களோ. ஸோ 2 ஆட்டமுக்கு நடுவில் ஒரு ஜோடி எலக்ட்ரானோட ஷேரிங் இருந்துச்சுன்னா அங்கே உருவாகிற பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டு. 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் 2 ஜோடி எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆச்சுன்னா அந்த இடத்துல உருவாகிற பாண்ட் வந்து டியூவல் கோவேலண்ட் பாண்டு. ஸோ 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் 3 ஜோடி எலக்ட்ரான் வந்து ஷேரிங் நடக்குது பார்த்தீங்களா, அங்கே ட்ரிபிள் கோவேலண்ட் பாண்ட் வந்து நடக்கும். ஸோ ஒன்றுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சிங்கிள் கோவேலண்ட் பாண்ட்னா என்ன, அணுக்களுக்கு இடையில் ஒரு ஜோடி எலக்ட்ரான் பகிர்வதால் நடைபெறும் ஓகேவா. ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து குளோரின் ஓகேவா. ஸோ குளோரின் நீங்கள் பாருங்கள், இல்லைனா ஹைட்ரஜன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் வந்து H2 மாலிகுல்னு சொல்லுமா. ஸோ 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும், இங்கேயும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணவே முடியாது. அதனால் 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ஒரு ஜோடி எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால ஹைட்ரஜனுக்கும் நடுவில் என்ன பாண்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோவேலண்ட். ஸோ அதாவது நான் மெட்டலுக்கும் நடுவில்
நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து கோவேலண்ட் பாண்டு. பட் இது என்ன கோவேலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஜோடி எலக்ட்ரானை ஷேர் பண்ணுறதுனால சிங்கிள் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ குளோரின் பாருங்கள், குளோரினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்குமா? ஸோ 7 எலக்ட்ரான் வந்து இருக்குது. அதே போல் இந்த குளோரின் பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ இதை தான் நான் சொன்னேன், ஹைட்ரஜன் என்பது அட்மாஸ்பியரில் தனித்த நிலையில் இருக்காது, இன்னொரு ஆட்டம் கூட சேர்ந்து தான் இருக்கும். அதே போல் தான் குளோரினும், குளோரின் என்பது தனித்த நிலையில் இருக்காது, இன்னொரு ஆட்டம் கூட சேர்ந்து தான் கிடைக்கும். ஸோ தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து இதுக்கு ஷேர் பண்ணிக்கும், இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வந்து இதுக்கு ஷேர் பண்ணிக்கும். ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ஷேரிங் நடந்தது, அதாவது நான் மெட்டலுக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்டுங்களா. ஸோ எத்தனை ஜோடி வந்து ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்குது. அப்போ இது வந்து சிங்கிள் கோவேலண்ட் பாண்ட். குளோரினுக்கும் நடுவில் சிங்கிள் கோவேலண்ட் பாண்ட் வந்து நடக்கும். ஸோ டியூயல் கோவேலண்ட் பாண்ட்னா என்ன? இரட்டை சகப்பிணைப்புனா அணுக்களுக்கு இடையில் இரு ஜோடி எலக்ட்ரான்கள் பகிர்வதால் நடைபெறும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துக்கிறாங்க. கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 6. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா 2,4. ஓகேவா? ஸோ இங்கே போர்பரி விதி கம்ப்ளீட் ஆகணும்னா என்ன, 4 எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணலாம், ஸோ 4 எலக்ட்ரானை வந்து சேர்க்கலாம். ரெண்டுமே சிம்பிள் தான். ஓகேவா? பட் இது வந்து நான் மெட்டல், இதுக்கு வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற டெண்டன்சி தான் ரொம்ப அதிகம் வென் கம்பேர்ட் டு டொனேட் பண்ணுறது. ஓகே, ஸோ டொனேட் பண்ணுறது ஈஸியாக. இப்போ ரெண்டுமே சேம் தான், 4 எலக்ட்ரானை சேர்க்கலாம் அல்லது 4 எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இது ரெண்டுத்தில் எது ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இழக்கிறத விட அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போது இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை இருக்கும் அப்படின்னு 4 எலக்ட்ரான் வந்து இருக்குமா? ஸோ அடுத்தது ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8ங்களா. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,6. அப்போ தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் வந்து இருக்குமா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ ஒரு கார்பன் இருக்குது, அந்த கார்பனுடைய ஓகேவா? ஸோ இப்படி போட்டுக்கோங்க, கார்பனுக்கு இந்த இடத்துல போடுறேன். ஓகேவா? ஸோ கார்பனுக்கு வெளியே எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும், 4 எலக்ட்ரான். ஸோ கார்பனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்கும். அதே போல் இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8, 2,6. ஸோ அப்போ ஆக்சிஜனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் வந்து இருக்கும். அதே போல் இங்கே ஒரு ஆக்சிஜன், ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 6 எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரான் வந்து இதுக்கு தேவை. அப்போது இந்த 2 எலக்ட்ரான் வந்து இது வந்து ஷேர் பண்ணிக்கும். அதே போல் இந்த 2 எலக்ட்ரான் வந்து இது ரெண்டும் ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடக்குது, 2 ஜோடி எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களா. ஸோ இவங்களும் 2 ஜோடி எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்களா. ஸோ கார்பனுக்கும் எத்தனை எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே 2 எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு, இங்கே 2 எலக்ட்ரான் வந்து கிடைச்சிருச்சு. அப்போது கார்பனுக்கும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஸோ நான் மெட்டலுக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து சகப்பிணைப்பு, கோவேலண்ட் பாண்டு. ஸோ 2 ஜோடி எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லலாம், டுயல் கோவேலண்ட் பாண்ட், இரட்டை சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 2,6. ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே ஆக்சிஜன் என்பது தனித்த நிலையில் இருக்காது, மாலிகுல் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அப்போ O2ல உருவாகிற பாண்ட் என்ன பாண்ட் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு ஆக்சிஜனுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 6 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதுக்கும் 2 எலக்ட்ரான் தேவை, இதுக்கும் 2 எலக்ட்ரான் தேவை. அப்போது இவர்கிட்ட இருந்து இவர் வந்து 2 எலக்ட்ரான் வந்து வாங்கிப்பார், இவர்கிட்ட இருந்து இவர் வந்து 2 எலக்ட்ரான் வாங்கிப்பார். அப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன நடக்குது, ஒரு ஷேரிங் என்பது நடக்குதுங்களா. ஸோ அப்போ இவருக்கு 8 எலக்ட்ரான் கிடைச்சிரும், அதே போல் இவருக்குமே என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் வந்து கிடைச்சிரும். ஸோ ஆக்சிஜனுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் கோவேலண்ட் பாண்ட் சகப்பிணைப்பு உண்டாகும். 2 ஜோடி எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால டுயல் கோவேலண்ட் பாண்ட் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் ட்ரிபிள் கோவேலண்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்களுக்கு இடையில் 3 ஜோடி எலக்ட்ரான்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுனால நடக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து நைட்ரஜன். ஓகேவா? ஸோ இப்போ நைட்ரஜன் எப்பயுமே நைட்ரஜன் தனித்த நிலையில் இருக்காது, அது N2 ஃபார்ம், மாலிகுல் ஃபார்மில் தான் கிடைக்கும். ஸோ நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 7ங்களா. ஸோ கான்ஃபிகரேஷன் பண்ணிங்கன்னா 2,5. ஓகேவா? ஸோ இந்த 5 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக, 3 எலக்ட்ரானை சேர்க்கறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 எலக்ட்ரானை சேர்க்கறது தான் ஈஸி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும், நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், மெட்டல் என்பது எலக்ட்ரானை டொனேட் பண்ணுற நேச்சர், நான் மெட்டல் என்பது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற நேச்சர். நைட்ரஜன் என்பது நான் மெட்டலுங்களா, அப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுற நேச்சர் தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது லீவிஸ் சிம்பிளில் போட்டிங்கன்னா
5 எலக்ட்ரான் இருக்குங்களா, அப்போ அதை எப்படி போடுவீங்க, இங்கே ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கலாம், இங்கே ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கலாம், இங்கே ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கலாம், இங்கே ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கலாம், இங்கே ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கலாம். ஸோ 3 எலக்ட்ரான் வந்ததுன்னா இந்த நைட்ரஜன் வந்து ஃபில் ஆகும். ஸோ அந்த 3 எலக்ட்ரான் வந்து எங்கேருந்து எடுத்துப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஓகேவா. ஸோ 1 2 3 1 2 3. ஸோ இவருக்கு வந்து 3 எலக்ட்ரான் தேவை, இவருக்கும் 3 எலக்ட்ரான் தேவை. அதனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மியூச்சுவலாக வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ நான் மெட்டலுக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து கோவேலண்ட் பாண்டு. ஸோ 3 ஜோடி எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால இங்கே வந்து ட்ரிபிள் கோவேலண்ட் பாண்ட் வந்து உருவாகும். ஓகேவா. அப்போ சகப்பிணைப்புனா என்ன, ஒற்றை சகப்பிணைப்புனா என்ன, இரட்டை சகப்பிணைப்புனா என்ன, 3 சகப்பிணைப்புனா என்ன நம்ம படிச்சிட்டோம். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோரினுக்கு நடுவில் என்ன, குளோரின் என்பது நான் மெட்டலுங்களா, அப்போ குளோரினும் நான் மெட்டல். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சிங்கிள் கோவேலண்ட் பாண்டு. ஓகேவா. அதே போல் ஹைட்ரஜனும் நான் மெட்டல், அதே போல் ஆக்சிஜனும் நான் மெட்டல். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து கோவேலண்ட் பாண்ட். அமோனியா, நைட்ரஜனும் நான் மெட்டல், ஹைட்ரஜனும் நான் மெட்டல், ரெண்டுத்துக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து கோவேலண்ட் பாண்ட். ஹைட்ரஜனும் நான் மெட்டல், சல்ஃபரும் நான் மெட்டல், அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் வந்து கோவேலண்ட் பாண்ட். ஸோ ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, பாஸ்பின், கார்பன் டெட்ராக்ளோரைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இதை எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த நான் மெட்டலுக்கும் நடுவில் உருவாகிற பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ற காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஹைட்ரஜனுடன் சேரும் பெரும்பாலும் தனிமங்களுக்கு இடையில் எப்போதும் என்ன பிணைப்பு தான் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக பிணைப்பு தான் உங்களுக்கு வந்து உண்டாகும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் கூட எல்லா தனிமங்களும் கிடையாது. ஓகே, ஒரு சில அதாவது பெரும்பாலும். ஓகேவா. ஸோ பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கூட சேர்றது அனைத்துக்குமே என்ன மாதிரியான பாண்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சகப்பிணைப்பு கோவேலண்ட் பாண்ட் என்பது தான் உங்களுக்கு உருவாகும். ஓகேவா. ஸோ இந்த ஹிண்ட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ரஜன் வந்து இருக்குங்களா, ஸோ ஹைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் என்பது எப்போ உருவாகும், தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுறதுனாலையோ இல்லை அக்செப்ட் பண்ணுறதுனாலையோ உருவாகலாம். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஓகேவா. மேபி எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதோட தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணவே பண்ணாது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன நடக்காது, எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் என்பது பெரும்பான்மையாக உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஓகேவா. அப்போது ஹைட்ரஜன் கூட சேர்ற பெரும்பாலான தனிமங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாண்ட் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவேலண்ட் பாண்ட் தான் உருவாகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் பாண்ட், ஹைட்ரஜன் பிணைப்பு. இந்த வீடியோவோட கடைசி டாபிக் வந்து வந்தாச்சு. ஓகேவா. ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், உள் மூலக்கூறு விசை 2 வகைப்படும் படிச்சிட்டோம். ஒன்று வந்து எலக்ட்ரோவேலண்ட் அல்லது அயானிக் இணைவு, இன்னொன்று வந்து சக பிணைப்பு. ஸோ இந்த 2 பிணைப்புமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸு. எப்பயுமே ஒரு மாலிகுலுக்குள்ளே இருக்கிற விசை என்ன விசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் மூலக்கூறு விசை அப்படின்னு நம்ம படித்தோம். ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் H2 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை NaCl எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேவா. ஸோ இந்த மாலிகுலுக்குள்ளே நடக்கிற, அதாவது 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், இந்த 2 ஆட்டமுக்கும் உள்ளார நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாலிகுலுக்குள்ளே இருக்கிற விசை இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம வந்து எலக்ட்ரோவேலண்ட்டோ சகப்பிணைப்போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இதுதான் உள் மூலக்கூறு விசை அப்படின்னு சொல்கிறோம். அதுவே 2 மூலக்கூறு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பவுலில் வந்து நீங்கள் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பவுலில் எண்ணற்ற கணக்கில் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா H2O வந்து இருக்கும். ஸோ அந்த H2 எல்லாமே உங்களுக்கு எந்த ஃபோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வீக் ஃபோர்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O, அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ற ஆக்சிஜனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஃப்ளூரினாக இருக்கட்டும், இல்லை வந்து அதாவது அதிக எதிர்மின், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எதுக்கெலாம் அதிகமாக இருக்கோ, ஸோ அது வந்து ஹைட்ரஜன் கூட சேரும்போது என்ன மாதிரியான பாண்ட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஃபோர்ஸ் வந்து உண்டாகும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் மாலிகுல் இருக்குங்களா. ஸோ இந்த 2 வாட்டர் இப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து ஷேர் பண்ணும், ஆக்சிஜன் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து ஷேர் பண்ணும். அதே போல் தான் இங்கே நடுவில் வந்து ஒரு உள் மூலக்கூறு விசை வந்து உருவாகியிருக்கு. இது வந்து என்ன பிணைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக பிணைப்பு அப்படின்னு நம்ம படித்தோம்.
ஓகேவா. ஸோ இப்போது இவங்க 2 பேருக்குள்ளேயும் எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க 2 பேரில் யாருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் நாட்டம் யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனுக்கு வந்து ஸ்லைட்டாக நெகட்டிவ் சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க வென் கம்பேர் டு ஹைட்ரஜன். ஓகேவா. ஸோ இதை பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூலக்கூறில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும். ஸோ இப்போ ஹைட்ரஜன் வந்து ஒரு ஆக்சிஜன், இங்கே ஆக்சிஜன். ஓகேவா. ஸோ இங்கே வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் இவருக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பார்ஷியலி ஹை நெகட்டிவ் சார்ஜ். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா. ஸோ அதே போல் இன்னொரு மூலக்கூறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகேவா. ஸோ இன்னொரு மூலக்கூறு வந்து ஸோ இது வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ், பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா. இது வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா. ஸோ இப்போது இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் வந்து உருவாகும். நான் இந்த இடத்துல பாண்ட் வந்து தப்பாக போட்டிருக்கேன். ஸோ இங்கே வெளிப்புறமாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த ஆக்சிஜனுடைய நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஃபோர்ஸ். 2 மாலிகுலுக்கு நடுவில் உருவாகிற பாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஹைட்ரஜன் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரானை வந்து இது கூட ஷேர் பண்ணிக்கும், ஃப்ளூரின் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரான் வந்து இது கூட வந்து ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா. ஸோ 2 பேரும் தங்களுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பட் இது 2த்துல எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம் அப்படின்னு இந்த ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ இங்கே பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும், இங்கே பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜும் இங்கே வெளியில் இன்னொரு மூலக்கூறுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறுடைய பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் ஒரு வீக் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வீக் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதோட நம்ம வந்து கெமிக்கல் பாண்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப பொறுமையாக ரொம்ப எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் வந்து இந்த லெசனை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சயின்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா. ஸோ நம்மளோட வீடியோ அதிகமாக ரீச் ஆனால் தான் நம்மளால் ரெகுலராக வந்து நம்மளால் வீடியோ போட முடியும். ஸோ இன்கேஸ் சொல்ல போனால் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது, வீடியோ வந்து ரெகுலராக போடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது. இருந்தாலும் நான் ஏன் தொடர்ந்து நான் வீடியோ பதிவை நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நம்பி ஒரு 300 பேர் 400 பேர் வந்து இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஒர்த்தான கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம கொண்டு வரோம். ஸோ அதனால் வீடியோ பிடிச்சதுன்னா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க.